அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி அருகே சொத்து தகராறில் சித்தப்பாவை மகன் தீ வைத்து கொளுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி அருகே சொத்து தகராறில் சித்தப்பாவை மகன் தீ வைத்து கொளுத்தியதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. கிருஷ்ணகிரி அருகே சொத்து தகராறில் சித்தப்பாவை மகன் தீ வைத்து கொளுத்தியதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மூவேந்தர் இணைப்பில் இருக்கிறாருடன் பேசலாம். மூவேந்தர், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? நிச்சயமாக அம்ருத். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த சவுலுக்கோட்டை பிரிவு சாலையில் வடமலை என்பவரது மகன் சின்னவன் மற்றும் அவரது அண்ணன் மணி என்பவரது மகன் செந்தில் என்பவர் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் செந்தில் அவரது விவசாய நிலத்தில் உள்ள நெல் கதிரை அறுவடை செய்து கொண்டு வருவதற்காக தனது டிராக்டரில் சென்றுள்ளார். அப்பொழுது சின்னவன் மற்றும் செந்தில் ஆகிய இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு அடிதடி ஏற்பட்டுள்ளது. இது குறித்து இரு தரப்பினர் கொடுத்த புகாரின் பேரில் காவேரிப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் இதனால் ஆச்சரியமடைந்த செந்தில் இன்று மாலை தனது சித்தப்பா அவரது தீவன கடையில் இருந்த பொழுது கடைக்கு சென்ற செந்தில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை அவரின் மீது ஊற்றி பற்ற வைத்தார். இதில் உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்த சின்னவன் ஓடி தப்பிக்க முயன்ற பொழுது அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். விவசாய நிலத்திற்கு செல்ல சித்தப்பா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவரின் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்த நிலையில் அந்த காட்சியானது தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்ருத். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மூவேந்தர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.